கரூர் கொடுந்துயரம் காரணமாக 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். சிபிஐ அனுப்பிய சம்மனை தொடர்ந்து டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நடிகர் விஜய் ஆஜராகியுள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். கரூர் கொடுந்துயரம் தொடர்பாக ஏற்கனவே புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகளிடம் சிபிஐ ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது சிபிஐ அனுப்பிய சம்மனை தொடர்ந்து டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் கொடுந்துயரத்தில் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விரிவான விவரங்கள். அது கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்டத்தில் நடைபெற்ற 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது விசாரணைக்கு விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமையகத்தில் தான் இந்த விசாரணை நடைபெறுகிறது. சற்று முன்னர் அங்கு ஆஜராகி இருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு நேரடியாக சென்று கடந்த சில நாட்களாக தொடர் விசாரணைகளை நடத்தி இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்றன. ஏற்கனவே கடந்த வாரம் தாவேகா நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அதே போன்று வாகன ஓட்டுநர் உள்ளிட்டோரும் விசாரணை நடைபெற்றது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். விஜய்க்கு அனுப்பப்பட்ட சம்மனை தொடர்ந்து அவர் இன்று நேரில் ஆஜராகி இருக்கிறார். சிபிஐ அலுவலகத்தில் இந்த விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் சேகரித்த பல்வேறு ஆவணங்கள், சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை விஜயிடம் எழுப்ப சிபிஐ அதிகாரிகள் தயாராக கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவரிடம் கேள்விகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்திற்கு ஏன் தாமதமாக சென்றீர்கள், அதே போன்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டது தெரிந்ததும் ஏன் பேச்சை நிறுத்தாமல் தொடர்ந்து பேசினார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்று நாள் முழுதும் விஜயிடம் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய விசாரணை முடியாவிட்டால் நாளையும் விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கற்பகம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பால்முருகன். கரூர் கொடுந்துயரத்தில் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். சிபிஐ அனுப்பிய சம்மனை தொடர்ந்து டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் விஜய் ஆஜராகியுள்ளார். கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். கரூர் கொடுந்துயரம் தொடர்பாக புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகளிடம் ஏற்கனவே சிபிஐ விசாரணை நடத்திய நிலையில் தாவேக நிர்வாகிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பி விசாரணை நடந்து வருகிறது. விஜய் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் பறிமுதல் செய்த நிலையில் டெல்லி அலுவலகத்தில் சிபிஐ முன் விஜய் ஆஜராகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்.